Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம அனு கார்த்திக்னு ரெண்டு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போறோம். அவங்க சாயந்தரம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறப்பவே நாமளும் ஜாலியா சில புது இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு குட்டி கேள்வி. நீங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்வீங்க? யோசிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? இதோ நம்ம கதையோட முதல் பகுதி. இங்கதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுவியும் கார்த்திகையும் முதலா பார்க்க போறோம். வாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம். பாருங்க, அனு கார்த்திகை பார்த்து கேக்குறான். ஹாய் கார்த்திக், வாட் யூ டூ ஆஃப்டர் யூ ரீச் ஹோம்? அதாவது, ஹாய் கார்த்திக், நீ வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்வ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கார்த்திக் என்ன சொல்றான் பாருங்க. ஹாய் அனு, ஐ டேக் சம் ரெஸ்ட். அப்படின்னா, ஹாய் அனு, நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பேன். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவனோட முதல் வேலை ரெஸ்ட் எடுக்கிறது தானா. சரி, அடுத்து அனுவும் கார்த்திக்கும் தினமும் சாயங்காலம் என்னவெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட டெய்லி பழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாமா? அனு சொல்றா, எஸ், ஐ ஈட் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க் மில்க். அதாவது அவ தினமும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பால் குடிப்பாலாம். இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? தினமும் செய்யற ஒரு பழக்கத்தை சொல்லும்போது நம்ம அந்த செயல் வார்த்தைய, அதாவது ஆக்ஷன் வேர்டை அப்படியே சொல்லணும். ஈட், ட்ரிங்க் மாதிரி. இதுதான் குட்டீஸ் முதல் ரூல். அதே மாதிரி தான் கார்த்திகும் சொல்றான். ஐ ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் எவ்ரி டே. இங்க பாருங்க, அவன் ஹெல்ப் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதுவும் அவன் தினமும் செய்யற ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். அப்புறம் அவன் சொல்றான், எஸ், ஐ வாட்ச் டிவி ஃபார் சம் டைம். டிவி பாக்குறதும் கூட அவன் தினமும் செய்யற ஒரு வேலை தான். அதனாலதான் சிம்பிளா வாட்ச் அப்படின்னு சொல்றான். இப்போதாங்க ஒரு சூப்பரான மேஜிக்கே வரப்போகுது. நம்ம டெய்லி செய்யறதுக்கு எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. கார்த்திக் சொல்றான், ஐ டு மை ஹோம்ஒர்க் இன் தி ஈவினிங். இத அவன் தினமும் சாயந்தரம் செய்யற ஒரு பழக்கம். அதனால அவன் டூன்னு சொல்றான். ஆனா அனு என்ன சொல்றான்னு பாருங்களேன். அனு என்ன சொல்றா பாருங்க. எஸ், ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க் நவ். கவனிச்சிங்களா? அவ டூ சொல்லல, ஆம் டூயிங்னு சொல்றா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ இப்போ அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வேலைய நாம இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ஆக்ஷன் வேர்ட் கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆம் சேர்க்கணும். சோ ஆம் டூயிங், ஆம் டூயிங். இதுதான் நம்ம ரைட் நவ் மேஜிக். இங்க பாருங்க, அந்த வித்தியாசம் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. தினமும் செய்யறதுனா சிம்பிளா டூ ஹோம்ஒர்க். ஆனா இப்போ செய்யறதுனா ஐ ஆம் டூயிங் ஹோம்ஒர்க். அந்த ஐஎன்ஜி சத்தம் கேக்குதா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு சொல்ற சிக்னல். பாத்தீங்களா இங்கிலீஷ் எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு? சரி, அனுவும் கார்த்திக்கும் அவங்க அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அவங்க இன்னும் சில புது ஆக்ஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாம செய்யற வேலைகள், அதாவது நம்மளோட ஆக்ஷன்ஸ், அத சொல்ற வார்த்தைகள் தான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். நம்ம ஓடுறது, சாப்பிடுறது, படிக்கிறது, விளையாடுறது, இது எல்லாமே ஆக்ஷன் தான். பாருங்க அனு எப்படி ஹெல்ப் பண்றான்னு. அவ சொல்றா, ஐ கிளீன் மை ரூம் அண்ட் அரேஞ்ச் மை புக்ஸ். இதுல ரெண்டு புது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர். நாம இப்போ கத்துக்கிட்ட அந்த ரெண்டு புது ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிளீன் அப்புறம் அரேஞ்ச். நீங்களும் சொல்லி பாருங்க. கிளீன், அரேஞ்ச். அருமை. சரி, நம்ம கதை முடிய போகுது. போறதுக்கு முன்னாடி கார்த்திக் கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கார்த்திக் கிட்ட ஒரு சூப்பரான பழக்கம் இருக்கு. தூங்க போறதுக்கு முன்னாடி எஸ், ஐ ரெட் அ ஸ்டோரி புக். அவன் தினமும் கதை புத்தகம் படிப்பானா. இது அவனோட டெய்லி பழக்கம். அதனாலதான் வெறும் ரீடுன்னு சொல்றான், ரீடிங்னு சொல்லல. கவனிச்சிங்களா? அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட மேஜிக் வார்த்தைகள் என்னென்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. தினமும் செய்யற வேலைகளுக்கு ஆக்ஷன் வேர்டு அப்படியே சொல்லணும். ஈட், ஹெல்ப், ரீட். ஆனா இப்போ இந்த நிமிஷம் செய்யற ஒரு வேலைக்கு ஆம் போட்டு ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஆம் டூயிங் மறக்காதீங்க. சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கான நேரம். உங்களோட சூப்பரான நல்ல பழக்கம் என்ன? வாட் இஸ் யோர் குட் ஹேபிட்? யோசிச்சு நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இங்கிலீஷ் வார்த்தைகளை வச்சு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பாருங்க. நாம அடுத்த முறை சந்திக்கலாம். பாய் பாய்.